எப்பா நல்ல மழைப்பா, கேரளாவில் நல்ல மழைப்பா. பாருங்கப்பா எப்படி பெய்யுதுன்னு. நல்லா நிற்காம பெய்யுது பார்த்தீங்களா. எங்கள் வீடு மொத்தம் தண்ணி, செம்ம தண்ணி. நான் துணியெல்லாம் உள்ளே போட்டிருக்கேன்ப்பா, துணியெல்லாம் உள்ளே போட்டிருக்கேன்ப்பா. காயலப்பா காயலப்பா. உங்கள் ஊர்லெல்லாம் மழை இருக்காப்பா? மழையில் கூட நான் வேறு ஒரு விஷயம் காட்டுறேன்ப்பா உங்களுக்கு. பாருங்கள், நல்லா தெரியுதான்னு சொல்லணும், ஓகேவா? ஜூம் பண்ணி பாருங்க, ஓகேவா? எப்படி ஜூம் பார்த்தீங்களா? மழையில பலாப்பழம் குளிக்குது. எப்படி மழையில பலாப்பழம் குளிக்குது, தெரியுதா? நல்லா தெரியுதா? தெரியலையான்னு கூட தெரியல எனக்கு, இருந்தாலும் காட்டுற ஒரு தடவை கூட. அதோ தெரியுதா? மழையில பலாப்பழம் குளிச்சிட்ருக்கு. புளிக்கிற பலாப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? புளிக்காத பலாப்பழம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? அச்சோ, ரொம்ப ஜூமில் இருக்கு. சும் போயாச்சு. நல்ல மழையான நல்ல மழை. என்ன நினைக்கிது மழை? நான் நினைய மாட்டேனே, நான் நினையாம மழையில் பூவெல்லாம் நனைஞ்சு அழகாக குளிச்சு இருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க மழை தண்ணி பட்ட உடனே, தெரியுதா? என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் இந்த மழை வரும்போது செடிக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷு பார்த்தீங்களா, என்ன ஒரு பிரைட்டாக இருக்காங்க. நம்ம என்ன தண்ணியை ஊற்ற மாட்டோம் இவங்களுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம தண்ணியை ஊற்றினா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களா இவங்கெல்லாம்? இவங்களுக்கெல்லாம் என்ன ஓடுற வஞ்சனை? மழை தண்ணி வந்து இது பூரா விழுந்தாலும் என்ன ஒரு ப்ரெஸ்ஸு. அது பாருங்களேன், எல்லாம் சாஞ்சி ஜில்லுன்னு குழுன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இல்லையா மழை வரும்போது? அப்படித்தானே? தெரியுதா? நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குப்பா. மழை வருதுப்பா. நான் மழையில் தான்ப்பா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், தெரியுதாப்பா? நான் நினையில, நான் அந்த சன்செட் சைடில் ஜில்லுன்னு காற்று வேற அடிக்குதுடாப்பா. சாமி முடியல, தொண்டை வேற கட்டுது, ஃபீவராக இருக்குப்பா, தலைவலி இருக்குது, எல்லாமே இருக்குப்பா. எதுவும் இல்லைப்பா, ஒரு சைடில் கூட போயிட்டுருக்குப்பா. அதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுக்கிறேன், ஓகேவா? பாருங்க வெத்தலை கொடி இருக்குது. ஐயோ, நான் மழையில் நனைஞ்சிடுவேன். இது வந்து இங்கே புளிச்சிக்காய்ன்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இதை மீன் குழம்புல போடுவாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, ஓகேவா? அது காயெல்லாம் நான் லைவில் காட்டியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ எங்கள் வீட்டு வெத்தலை கொடி பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு வெத்தலை கொடியான, ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் தான் வெத்தலை கொடுக்குது. நான் வெத்தலை பறிக்கிறேன்னா இவ்வளோ தூரம் ஏறணுன்றது ரொம்ப ஆலோசமாக கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு எனக்கு கீழேயும் வருது, நான் அதுலேருந்து தான் எடுத்துக்கணும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள்லாம் இருக்கீங்க, இங்கே பாருங்கள், மரத்தில் தண்ணி வருது, மேலேருந்து தண்ணி நேராக வரத்துக்கு கஷ்டமா, அதனால் மரத்து வழியாக இறங்கி வர்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் தெரிதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பலா மரத்தில் மழை தண்ணி எப்படி அழகாக ஒளிவி வர்றாங்கன்னு. மேலே பெஞ்சா கீழே வரணும்னு சொல்லுவாங்களே, அது இத்தானோ? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ இதில் யாரும் பொங்கலை வந்து வைக்காதீங்கப்பா, நான் சும்மா காமெடிக்கு பண்ணேன்ப்பா, ஓகேவா? என்னடா இவன் இப்படி தான் சொல்கிறான்னு யாரும் வந்து கமெண்ட்டு போட்டுறாதீங்க, அப்புறம் நான் பாயசம் வச்சுருவேன், சரியா? எனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னு தெரில, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு தெரியும். பார்த்தீங்களா மழை எவ்வளோ அழகாக பெஞ்சிட்டே இருக்குன்னு. என்னதான் எவ்வளோதான் நமக்கு வெயில் அடித்தாலும் கொஞ்சோண்டு அந்த மழை வரும்போது ஒரு சந்தோஷம் தனி தானே? கரெக்ட் தானே? நல்ல அழகான ஒரு மழை, அற்புதமான ஒரு மழை. ஸோ மழையை லைக் பண்ணுறவங்க எல்லாம் கண்டிப்பாக என்னோடய வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நினைஞ்ச சொரம் வரும், அதனால் நினையாமல் நான் பாட்டுன்னு ஒரு வழிக்கு போகிறேன், சரியா? தெரியுதா? இதுதான் கிணறு. கிணத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன்ப்பா, தெரியுதா? நல்லா தெரியுதா? அப்படியே ரப்பர் தோட்ட பக்கமாக வந்துட்டேன், உங்களுக்கு காட்டலாம் தான். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெய்யுதுன்னு. இங்கே மழை வெளியிலே தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் பார்த்துக்கங்க. நல்லா இருக்கா? நல்லா இருந்தாலும் அவ்வளோத்தான், நல்லா இல்லைனாலும் அவ்வளோத்தான் மக்களே, ஓகேவா? எப்படியாவது என்னுடைய சேனலை ஒன்று எல்லோரும் சரி பண்ணி விடுங்க,
ஏதோ ஒரு அண்ணன் ஆகியிருக்கு என்னுடைய சேனலில். எல்லோரும் நீங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கப்பா, சப்போர்ட்டு பண்ணால் தான் வருமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நானும் எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் வந்து சப்போர்ட்டு பண்ணுங்கள்.